ஹாய், நபிகள் நாயகம் பரிந்துரைத்த ஒரு ஹீலிங் ஃபுட் டல்பினா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பார்லி கஞ்சி. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி, நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாகிடுவீங்க. உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் கொடுத்து பாருங்கள், அவங்க பிரெயின் நல்லா டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ரம்ஜான் டைமில் நோன்பு இருக்கவங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஈவினிங் டைமில் நோன்பு திறக்கும்போது செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் உடம்பு ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஓவர் நைட் சோக் பண்ண பார்லி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா பார்லி எடுத்து வறுத்துட்டு அதை 2 ஸ்பூன் இந்த மாதிரி பாலில் கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃபில் வச்சுட்டு கட்டி இல்லாமல் கிளறிட்டு நெக்ஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் ஸ்லோ குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணும்போது நல்லா அது குக் ஆகி வந்துடும். வந்ததுக்கப்புறமா அதில் குட்டி குட்டியாக நீங்கள் டேட்ஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை வெயிட் லாஸில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணலாம். வெயிட்லாம் கெயின் ஆகாது. நீங்கள் சுகர் சேர்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் நம்ம ஒரு நல்ல ஒரு பால்கோவா சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். நம்மளுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாகவும் இருக்கும். இதில் இன்னும் நீங்கள் டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிடணும் அப்படின்றக்கா உங்கள் வீட்டில் இருக்க தேவையான நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் மோஷன் ப்ராப்ளம் கஷ்டப்படுறாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். பாய்.